சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் வணக்கங்களும். நேயர்களே, நம்ம மாதம் வருகின்ற தமிழ் மாதத்திற்குண்டான 30 நாட்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி விழாவாரியாக பார்க்க காத்திருக்கிறோம். இதில் முதலாவதாக இப்போ மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். தனித்தனியாக ஒவ்வொரு ராசி நேயர்களும் எந்த மாதிரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடாத வேலைகள், எதற்காக நாம் திட்டம் தீட்டுகிறோம், எப்பொழுது ஆட்சி மகிழலாம் என்பதற்குடைய ஒரு ஆலோசனைகளோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆக இதில் ஒவ்வொரு ராசி பலன் சொல்ல ஆரம்பிக்கிற போது முதலாவதாக வரக்கூடியவர்கள் மேசராசி அன்பர்கள். இந்த மாசி மாதத்தில் மேசராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே 10ஆம் இடத்தில் அதிகபட்ச உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஜோதிட விதிகளில் ஒன்று சொல்கிறது உண்டு, மிக அதிக பலமுடைய ராசிநாதன் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வளமான ஒரு நல்ல எண்ணங்களையும் தைரியத்தையும் வீரியத்தையும் பராக்கிரமத்தையும் அளித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குண்டான எண்ண ஓட்டத்தோடு துணிச்சலோடு செயலாற்றுகின்ற சந்தர்ப்பங்களையும் களங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் கிடைக்கும். அப்போ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நீண்ட நாட்களாக ஒத்தி போட்ட திட்டங்கள், நடவாது என்று தளர்ந்து போயிருந்த மனநிலைகளை மாற்றிக்கொண்டு என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய உந்து சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உழைப்புக்குண்டான முகாந்திரத்தை தேடிக்கொள்ளலாம். அதிலே 10ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்கிற காரணத்தால் குறிப்பாக சட்டத்துறை சார்ந்த வல்லுநர்கள், மருத்துவர்கள், காவல்துறை பணியாளர்கள், மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா, இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காது போன, தள்ளி கொண்டு போன, எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம், இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்கல, வேலையே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படியெல்லாம் சற்று மனதளவில் புலம்பிக் கொண்டிருந்த சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், அது அதிகபட்ச உயர்வான தொழில் ரகசிய தொழிலில் சொந்த தொழிலில் பரிணாமிக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் நிறைய உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள், லாபங்கள், தொழில் முன்னேற்றங்கள், புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், எனக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அல்லது வேலையில் அவ்வளோ பெருசாக முன்னேறப்படுறதுக்கான வாய்ப்புகள் தெரியலை, நான் ஏதாவது சொந்தமாக பண்ணலான்னு நினைக்கிறேன், அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் வருமா, இப்படி கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் கூட இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் உங்களுடைய சுய தொழில், சொந்த தொழில், புதிய முயற்சிகள், இதற்கான அடித்தளத்தை நீங்கள் கட்டமைக்கலாம். அதே போல் இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக சாதாரணமாக இல்லை, ரொம்ப பலமாக, ரொம்ப சிறப்பாக உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் தாய் தந்தையிடமிருந்து வர வேண்டிய நன்மைகள், பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சொத்து பத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய தகராறுகளை கூட உங்களிடமிருந்து அது விலகி ஓரளவுக்கு உட்கார்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக பெற்றார், உற்றார், உறவினர்கள், மூத்தோர்கள் இவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திலே மிக வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நீண்ட தூரத்து பயணங்கள் செல்லுகிற போது சற்று கவனமாக இருக்கணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். லாபத்தை நீங்கள் கையில் எடுத்து மீண்டும் முதலீடுகளாக போடுகிற போது யாரிடம் கொடுக்கின்றோம், எப்படி செய்கின்றோம் என்பதில் உஷாராக இருக்கணும். ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, சொத்து வாங்குறீங்க, விற்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பேப்பரில் நிதானமாக பார்த்து கையெழுத்து போடுறது, படிக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட நிலைகள் கூடவே சற்று உங்களுடைய உடல்நிலைகளிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், செவ்வாய் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற இடம் கொடுத்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் மிக வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வயோதிகர்களாக இருக்கிற பட்சத்தில் கால் வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, பாதங்கள் அடிபடுறது, விரல் அடிபடுறது, நகம் உடையிறது, இது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் சில பேர்களுக்கு அரிதாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய 5ஆம் பாவாதிபதி, இறையர்களோடு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்திலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகார வர்க்கம்னா இப்போ உதாரணம் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, இல்லை அரசியல் இருக்கிறீங்க, அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்க, பெரிய பதவிகளை அலங்கரித்து இருக்கிறீங்க, இவங்கெல்லாம் சற்று இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். காரணம், 5ஆம் பாவாதிபதி சனீஸ்வர பகவான் வீட்டில் போய் உட்கார்ந்து
கொஞ்சம் பகை பெற்றிருக்கிறார். சனி பகவானும் கூடவே அமர்ந்திருக்கிற காரணத்தினால சில எதிர்பாராத தொல்லைகள், சட்ட வழக்கு துன்பங்கள், கெட்ட பெயர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், இதற்கான களங்களும் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கிறது. இருந்தாலும் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு சாதுரியமான புத்திசாலித்தனத்தோட இந்த புத பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் கும்பத்தில் மொத்தமே 17 நாட்கள் தான் தங்க போகிறார். உடனடியாக அவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த அடிப்படையில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வெல்லுகிற சாதுரியமான களமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இப்படியாக இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவு மேசராசியில் பிறந்த நண்பர்கள், இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரைக்கும், உத்தியோகம் முதல் தொழிலதிபர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த செய்திகளை பார்த்து இதற்கு தக்கபடி எங்கு உஷாரா இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய துன்ப துயரங்கள் இல்லாத நல்ல மாதமாக இது அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடம் இந்த மாதத்தில் மாசி மாதத்து பலன்களை பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மிக தெளிவாக ராசிக்கு 9ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்று சொல்லுவதும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலே ராசிநாதன் அமர்கிற போது உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட திறமைகள், நீண்ட நாட்களாக செய்ய காத்திருக்கின்ற பணிகளை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய உற்ற உறவுகள், யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள், இப்படியெல்லாம் கிடைச்சி உங்களோட புத்தி கொஞ்சம், ஊரார் புத்தி கொஞ்சம், அல்லது உங்களோட பலம் கொஞ்சம், அடுத்தவங்க பலம் கொஞ்சம், இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாசத்துல நிறைய வேலைகளை செய்ய போறீங்க. அப்படி செய்கின்ற காரியங்கள் அத்தனைகளிலுமே மகிழ்ச்சி முதல்ல இருக்கும். ஏதோ நம்ம நல்லா பண்ணிட்டோம், சரியா வந்திருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மன ஒப்புதலோடு மன திருப்திகளோடு ஒரு காரியம் ஆற்றி மகிழ்றதுக்கு இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல உங்களுடைய புத பகவானும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 5ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு கோணாதிபதி மறுகோணத்தில் அமர்கிற போது பெரியவர்களிருந்து வரக்கூடிய உதவிகள் நிறைய வந்து சேரும். உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை படிக்குது. அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகளை பள்ளிக்கூடங்களே பார்த்துக்கொள்ளும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்ததுன்னா உயர் படிப்புக்காக நீங்கள் பரீட்சை எழுதணுமா, இல்லை உயர் வேலைக்காக வேண்டி ஏதாவது பரீட்சை எழுதுறீங்களா, இல்லை வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக ஏதாவது பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு இந்த மாதத்திலே பரீட்சைகள் நடக்குமானால் கண்டிப்பாக அதில் அத்தனைகளிலுமே நீங்கள் பரிபூரண வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆக நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முத்தாய்ப்பாக சிந்தித்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதற்கு இன்னும் ஒரு காரணம், 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலே மிக சிறப்பாக திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்ப காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுவதற்கு தகுந்தபடி உங்களுடைய 9, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மகர்ம ராஜயோகம் ஏற்பட்டு இந்த உலகத்திலே நீங்கள் மிகப்பெரிய செயலாக்கத்திற்குடைய வீரர்களாக மாறலாம். புதுசா வேலைக்கு போகணும், புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம், கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பாக இந்த மாசத்துல ஒரு நல்ல தகவல் வரும். நீண்ட தூரத்துக்கு செல்லணும், வெளிநாடுகளுக்கு போகணும், வாய்ப்பு இருக்குதா, கிடைக்குமா, அது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப காலமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு ஆசை சார், இந்த மாசத்துல ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், பல இடங்கள்ல போய் பார்த்துட்டேன், ஒண்ணுமே செட் ஆகலை, எனக்கு எந்த திசையில எப்படி ஒரு வீடு அமையும் அப்படின்னு கேட்கிற போது குறிப்பா தெற்கு பார்த்த வீடை போய் நீங்க பார்த்து வாங்கணும்னு முடிவு பண்ண டக்குன்னு அந்த வீட்டு ஓனர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார். புது பில்டிங்கா இருந்தாலும் கூட நீங்கள் அந்த தெற்கு திசை நோக்கிய வீட்டை வாங்கிறவர்கள் ரொம்ப பிரமாதமா உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால சில நேரங்களில் ஜீரண கோளாறுகள், வயிற்று கோளாறுகள், குடல் வியாதிகள், வயதானவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா யூரினல் ட்ராக்ல ப்ராப்ளம், மோஷன் ட்ராக்ல ப்ராப்ளம், இப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நேரத்துக்கு சாப்பிடணும், நிறைய அலைய வேண்டியது இருக்கும், பயணங்கள் வரும், உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கணும், நல்லா நின்று குளிங்க, ரொம்ப நேரம் குளிங்க. காரணம், உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் போய் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார், உடல் வெப்பம் அதிகமாகும், அதுக்கு தகுந்தபடி கிளைமேட்டும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நல்லா குளிக்கணும், நல்லா உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஒழுக்க வழக்க பழக்க வழக்கத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். எடுத்த உடனே குரு பலன் இல்லை அல்லது வியாழ நோக்கம் இல்லை, கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ பேசாதீங்க அப்படிங்கிற சொல்ற பழக்கமெல்லாம் உண்டு. அதே போல இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால நோய் நொடிகளிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. அதனால பயப்பட தேவையில்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள், சுபகாரியங்கள் ஆற்றுவதற்கு இது கொஞ்சம் அப்படி அருமையான பீரியடா இல்லை. இதை நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒரு மே மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துக்கலாம்.
இதை தவிர்த்து வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தைக்கு சடங்கு பண்ணணும், இல்லை வீட்டு பால் காய்ச்சணும், இல்லை இப்படியான ஒரு சில 4 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணுறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க தேவையில்லை, தாராளமாக நடத்தலாம். பொதுவாகவே மாசி மாதம் தை மாதம் என்பது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்து வரக்கூடிய உத்தராயண மாதங்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் காரியம் மாற்றுகிற போது பெரிய சிக்கல் பிக்கல் பிடுங்களுக்கு போயிட மாட்டீங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் போய் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். அந்நியர்களால் வரக்கூடியது, நீண்ட தூரத்து பயணங்கள், கொடுக்கல் வாங்கல்ல, இன்னும் சொல்லப்போனால் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, நினைத்தபடி அவர்களுடைய வாழ்க்கையில் வரவுகளை வர வைத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட அனுகூலங்கள் நிறைய இருக்கும். ரொம்ப காலமாக ஒரு டூர் போகிறதுக்கு ஆசைப்பட்ட சார், இப்போ குடும்பத்தோடு போகலான் இருக்கிறேன், அதில் கோயில்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தாராளமாக போக முடியும், உங்கள் திட்டங்கள் பலிக்கும், சுபிட்சமாக நல்லபடியாக பயணப்பட்டு வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப பெரிய கடன் வாங்க போகிற சார், திருப்பி கட்டிடுவோமான்னு பயமாக இருக்குது, இதை கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. யாரும் உங்களை நம்பி இப்போ பைசா கொடுப்பாங்க, வாங்கி தாராளமாக சொத்துக்களை வாங்கலாம். பெண்களாக இருந்தால் நகநட்டு சேர்த்து வச்சுக்கலாம், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு இடம் வாங்கணும், முதலீடு பண்ணுங்க, ஒரு வீடு வாங்கணும், தாராளமாக அட்வான்ஸ் பண்ணுங்க, உங்களால் வாங்கிக்க முடியும். அதற்கு தகுந்த கடன் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் பிள்ளைகளின் மூலமாக சில தொல்லைகள் துவங்க ஆரம்பிக்கும். அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அல்லது அவங்க பொய் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லது அவங்க ஸ்கூலுக்கு போகாமல் ஊரை சுத்த போகிறான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் செய்கின்ற தவறுகள் இந்த காலகட்டத்தில் பெற்றோருக்கு தெரிய வரும். இதை முடிந்த மட்டும் சாதகமாக சுமூகமாக பேசி முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். 5ஆம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தால் ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும். இல்லை என்றால் அந்த குழந்தைகள் கொஞ்சம் தடம் புரண்டு வாழுகின்ற வாழ்க்கை பாதையை தேடும். இதற்கு இடமில்லாமல் நீங்கள் அன்போடு லட்சணமாக அவங்களோட உட்கார்ந்து பேசி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா இதை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் நிறைய நன்மைகள், ஒன்று சில எச்சரிக்கைகள் இதெல்லாம் உண்டு. நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான காலம் வரப்போகுது. அது வரைக்கும் இஷ்டப்பட்டு கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு நஷ்டப்பட்டு விடாமல் தொழிலை வளர்த்து சிக்கனமாக வாழ கற்றுக்கொண்டு தேவையற்ற செலவினங்களை தவிர்த்து கடன் வாங்குறது, தொழிலில் போடுறது அதெல்லாம் பண்ணுங்க. அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு நீங்கள் நல்லபடியாக இந்த மாதத்தை ஓட்டினீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிதாக இருக்குது. வாழ்ந்து பாருங்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்து பலன்களை பற்றி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த புதனுக்கு மட்டும் ஒரு ரகசியம் உண்டு. மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுப்பார் என்பது ரகசியம், ஜோதிடத்தில் விதியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்து பார்த்தா சூரியன் புதனை விட்டு விலகி போயிருக்கிறார். புதனுக்கு பின்பக்கத்திலே, சூரியனுக்கு பின்பக்கத்திலே புதன் வீற்றிருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் ஒரு படி முன்னேற்றம் தெரிய வரும். ரொம்ப கிளவராக ஒர்க் பண்ணக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அல்லது வெளிநாடுகளிலேயே செட்டில்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அங்கே ஏற்கனவே 10 வருஷமாக இருக்கிறேன் சார், ஒரு வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, உட்காந்து பொழப்ப பார்க்கலாமாங்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சுபிட்சமான நல்ல செய்திகள் உண்டு. காரணம், ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவான் மிக பிரமாதமாக நல்ல குரு பலன் என்று சொல்லுகின்ற விஷயத்தை ஒட்டி உட்கார்ந்திருக்கிறார். நீங்கள் நினைத்த காரியத்தை சுப செய்திகளாக மாற்றிக்கொள்ள முடியும். வீட்டுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை இருக்குது, ரொம்ப நாளாக மாப்பிள்ளை தேடுறோம் சார், கிடைக்கல, எல்லாரும் சொல்கிறாங்க மே மாதத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயமே வேண்டாம். மிதுனத்தில் பிறந்த பிள்ளைகளாக உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். அது சுப செய்தி என்பது திருமணம் மட்டுமல்ல, அந்த குழந்தைக்காக நீங்கள் சொத்து சேர்க்கணும், அல்லது அந்த குழந்தையை பெருசாக படிக்க வைக்கணும், அல்லது அந்த குழந்தையின் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பார்க்கணும், இல்லை அந்த குழந்தை உங்களை விட்டுட்டு தூரமாக போய் உட்கார்ந்துட்டு இருக்கு, உங்களுக்கு சில உதவிகள் தேவைப்படுது, நிச்சயமாக அந்த குழந்தை மூலமாக அந்த உதவிகள் கிடைக்கும். இப்படி பல பரிணாமங்களில் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளின் மூலமாக மிக பெரும் செல்வ செழிப்பு, மனச்சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். முன்னோர்கள் விட்டு சென்ற காசு பணம் சொத்து சுகம் அல்லது தகராறுகளில் இருந்ததெல்லாம் கூட இந்த காலத்தில் உட்கார்ந்து பேசி 3வது நபர் தலையீடு இல்லாமலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த மனத்தெளிவு, புத்திசாலித்தனத்தை இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். உடன்பிறப்புகள் மூலமாக இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன சலனமான கஷ்டங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும். அதுபோல செவ்வாய் பகவான் 6ஆம் பாவாதிபதி
8ஆம் இடத்தில் உச்சபலத்தில் உட்கார்ந்திருக்கிறாரு. புதுசாக தொழில் துவங்க ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். ஏனென்றால் சுப செய்தியில் புது தொழில் துவங்கிறது ஒரு சுப செய்தி தான். அது மட்டும் இல்லை, இந்த 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சனீஸ்வர பகவான் வீட்டில் போய் ஸ்தான பலம் பெற்றிருக்கிற காரணத்தினால உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் செய்த தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். கடினமாக உழைப்பதற்கு களம் கிடைத்து அதில் லாபங்கள் ஈட்ட முடியும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் 1க்கு 2 எக்ஸ்பேன்ஷனுக்கு போகலாம். வெளியூர்களுக்கு சென்று தொழில் துவங்கலாம். நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக முன்னேறலாம். வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடிய பயணங்களிலேயே நீங்கள் வாழக்கூடிய தொழில் சார்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதில் எந்த குறைபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதுபோல் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ராகு 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்பெனியில் 2 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க, நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க, உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. உங்களுக்கு இஷ்டமோ இல்லையோ நீங்கள் வேலை பார்த்தே தீரணுங்கிற கதியில் உட்காந்துக்கிறீங்கன்னா இப்போ ரொம்ப பொறுமையை கையாளணும். எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி தூக்கி போடுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏனென்றால் புதிதாக இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடம் தேடுகிற போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். அல்லது இந்த இடத்தை விட்டுட்டு வெளியில போகிற போது இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கெட்ட பேரோட வெளியில போகக்கூடிய கட்டாயங்கள் வந்துடும். இதை கொஞ்சம் மனதில் பதிய வைக்கணும். 4ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறபடினால பெற்ற தாயின் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள், நீங்களெல்லாம் கொஞ்சம் உடம்பு மேல அக்கறை வச்சுக்கோங்க. இதே வயதானவர்கள் வீட்டில் பெண்மணிகள் வயதானவங்க இருந்தா அவங்களுக்கு கூட ஏதாவது வயிற்று கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதிகள் இது ஏற்படுவதற்கும், இந்த சளி தொல்லைகள் போன்ற தொந்தரவுகள் வந்து உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய அலர்ஜி கோளாறுகளுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அது இந்த மாதம் மட்டும் இப்படி தெரியும். அதே போல புத பகவானை பொறுத்தளவு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்திற்கு கூடிய விரைவில் செல்லுகிற காரணத்தால் நிச்சயமாக பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய சகல பாதைகளிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய செய்திகளிலிருந்து இந்த மாதம் புத்திசாலித்தனமாக வெளியில் வருவீங்க. நிறைய பேர் ரொம்ப நாளாக லோனை கட்டிட்டு இருக்கிற சார், ஒரு அமௌண்ட் வருது, இல்லை லோனை கட்டிடட்டுமா, இல்லை என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கட்டுமா, இல்லை லோனை கட்டிடட்டுமா, இல்லாட்ட நான் ஒரு கார் வாங்கட்டுமா, இப்படியெல்லாம் குழப்பத்தில் இருந்தவர்கள் நிச்சயமாக நச்சுன்னு ஒரு முடிவெடுத்து வருங்காலத்தை நினைச்சு சரியான பதிலோடு நல்ல முடிவெடுப்பீங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த மாசி மாதத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க இதுவரையும் இருந்ததை விட இப்பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுகிற ஒரு சந்தர்ப்பங்களையும், மனப்பூர்வமாக மகிழ்ச்சி பெறுகின்ற ஒரு வாய்ப்புகளையும், என்ன வேணும், வீட்டில் சுபகாரியம் இருக்கு, பொது தொழில் பண்ணலாம், பொது தொழில் ஆரம்பிக்கலாம், லாபங்கள் வரும், முதலீடுகள் பண்ணலாம், கடனை கட்டலாம், இத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும், வெளியூர்கள் இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்குற யோகமெல்லாம் வந்துடும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை உள்ளடக்கிய மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமாக இருக்குது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது என்று பார்க்கிற போது, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார். முதல்ல இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை எல்லாரும் சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்க, இல்லை கவலையாக இருக்குது, என்ன நடந்துமோன்னு பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட தன்மைகளில் வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், நிச்சயமாக இந்த அட்டமத்து சனியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஆகாத கிரகமாக, எதிரி கிரகமாக, குழப்பத்தை கொடுக்கக்கூடிய, எல்லா இடைஞ்சலையும் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். என்ன சொல்கிறோம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இதில் கூட நீங்கள் சமாதானப்பட்டுக்காம அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு சொன்னாங்களே சார், ஏன் சார் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாமே ஒரே ராசிக்கு சொல்லப்பட்டதா? இல்லையே. 12 ராசிகளுக்கு 10 பழமொழிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படி? ஆகையினால் இந்த அட்டமத்து சனியை பொறுத்தளவு நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருப்தியாக, தைரியமாக உங்களுடைய வேலைப்பாடுகளை பார்க்கலாம். இது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவங்க, இந்த கடகராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா வீட்டோட உட்காருவோங்கிற மாதிரி உட்கார மாட்டாங்க. எல்லாரையும் தேடி போய் பார்க்கறது, மற்றவங்க விஷயத்தை தலையிடுறது, மற்றவங்க விஷயத்தை தூக்கி தலையில் போட்டுக்கிறது, பொதுவான வாழ்க்கையில் இருக்கிறது, அரசியலுக்கு போகிறது, சினிமா துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், ஃபோட்டோகிராஃபி சார்ந்தவங்க, இப்படி அழகு நயம் சார்ந்த துறைகள் சம்பந்தப்பட்ட பொருள் வித்தாலும் கூட பரவாயில்லை. இப்படி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து அலைச்சலாகி ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அஷ்டமத்து சனிக்கு இதுக்கு லிங்க் பண்ணக்கூடாது. அஷ்டமத்து சனி உங்களை தொந்தரவு பண்ணலை, பெரிய சிக்கல் பிக்கலில் கொண்டு விட்டுடலை. இன்னும் சொல்ல போனால் 8ஆம் இடத்துல போய் சனி சம்பந்தப்படுகிற போது முழங்காலுக்கு கீழே அடிபடுறது, தடுமாற்றங்கள் ஏற்படுறது, கீழே விழுந்துட்டேன், கை ஒடிஞ்சு போச்சு, கால் ஒடிஞ்சு போச்சு, இப்படி என்று சொன்னால்தான் அந்த அஷ்டமத்து சனி உங்களை கெடுத்ததாக பொருள். அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய தொழில் ரீதியான கஷ்டங்கள் என்பது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிகமாக உழைக்கணும். இது வரைக்கும் 10 மணி நேரம் வேலை பார்த்தேன் சார், ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆள், இப்போ கூட அரை மணி நேரம் தான் வேலை பார்த்துருங்க. இப்படிப்பட்ட நிலவரங்கள், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை உங்களை நோக்கி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதே போல உங்களுக்கு குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பகை பெற்றிருக்கிறார் 8ஆம் இடத்துல. இப்போ கொஞ்சம் உட்குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் தகராறுகள் எல்லாம் பார்த்துக்கணும். கருத்து ஒருமித்த சிந்தனைகளுக்கு 2 பேர் வரணும். அல்லது ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா, அது பெண்களுக்கு சாதகமாக நான் பேசலைன்னு நினைக்காதீங்க. ஆண்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கணவராக ஒருத்தர் இருக்கும் பட்சத்தில் அவர் உங்களை ரொம்ப ஆளுமை பண்ணுவது போல உங்களுக்கு தெரியும். ஆக இந்த இடத்தில் பெண்கள் சற்று விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை. ஆகினால் இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில் விட்டு கொடுத்து போகிறதுல கெட்டு போகிறது இல்லைங்கிறத அனுசரித்து பாருங்கள். இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திரகாரகன், புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். அந்த புத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் மகரத்தில் உச்சபலத்தில் அமர்கிறார். அப்போ பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு மிக பிரமாதமாக வரக்கூடிய காலச்சூழல் இப்போ உண்டு. இது வரைக்கும் உங்கள் பையனை எங்கேயோ அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்க, இடம் கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, படிக்க வைக்க முடியல. இப்போ தாராளமாக இந்த மாதத்தில் அதுக்குண்டான அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் பெத்த பிள்ளைக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளை ஆணோ பெண்ணோ மகளோ மகனோ கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பை தேடி போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன் சார், எனக்கு என்னமோ ப்ரொமோஷனே கொடுக்கல, அது அரசாங்கம்னா ஒழுங்காக கொடுத்தான் தேரணும், எனக்கு என்னமோ அதில் இடுபடியாக இருக்குது, கொஞ்சம் நிம்மதி இல்லை. இந்த காலகட்டத்தில் அதற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைதேறி வரும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை நிற்பார்கள், வெற்றி பெறலாம். இதே போல 8ஆம் இடத்துல சனி இருந்து அந்த சனி பகவானை போக்கித்தான் அந்த செவ்வாய் போய் கொண்டிருக்கிறார். அப்போ சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் தவிர்க்க முடியாதது. அது சுப செலவோ அசுப செலவோ ஆக மொத்தம் கையில் இருக்கக்கூடிய காசு கொஞ்சம் கரியாகும், செலவாகும், இப்படிப்பட்டதெல்லாம் உண்டு. வாகனங்களின் மூலமாக புதிய செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேர்கள் புதிய வாகனம் வாங்குவதற்கும் திட்டமிடுவீர்கள். புதிய தொழில், புதிய வாகனம், புதிய இடங்களுக்கு சென்று வருவது, அல்லது நீங்க உங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது. அது சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் செலவாக மாறும். பயணங்களுக்கு செலவு பண்ணணும், அங்கே போய் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணணும். இப்படி நிறைய உங்கள் சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக மனசுக்கு சந்தோஷம், ஒரு பக்க செலவுகள் வரும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த அட்டமத்து சனி மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது, பயம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்து உங்களுடைய மார்க்கெட்டில் ஸ்டெடியாக இருக்கிறீங்களோ அதுலேருந்து வீழ்ந்து போக வாய்ப்பு இல்லை. மாறாக உங்களுடைய தன்மை தெரிந்து, உங்களுடைய அந்த செல்வாக்கு தெரிந்து நிறைய உதவிகள், நிறைய உங்களை கமிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மார்க்கெட் அப்படிங்கிறது உயரக்கூடிய வாய்ப்பாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் என்பது எல்லளவும் குறைவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்று ஒரு வாசகம் உண்டு. அதனால வேலையை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, வேலையை விடாமல் பார்த்துக்கணும். பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் என்றால் அதுலேயும் குறிப்பாக அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள், பொது நலம் சார்ந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் மிக கவனமாக இருக்கணுங்கிறது கட்டாயம். 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவான் பெற்ற தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுலேயும் அவருக்கு குறிப்பாக இந்த கால்வலி, கைவலி, நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரக்கூடியது, இந்த மூச்சு கோளாறு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இப்படி ஏதாவது ஏற்கனவே இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் அவருக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய உடன்பிறப்பு இளையவர்கள் மூலமாக கொஞ்சம் பகைமையோ அல்லது கருத்து பேதங்களோ வருவது தவிர்க்க முடியாதது. அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் மௌனமாக, ரொம்ப சின்சியராக அல்லது ரொம்ப எமோஷனாக இல்லாமல்
கொஞ்சம் மௌனமாக இருந்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை தாக்குப்பிடிச்சு கொண்டு போக முடியும். 3 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய திருதிய வரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு பசி பஞ்சம் பட்டினி என்று சொல்லக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லக்கூடியது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் என்பது மகத்தான நன்மைகளை செய்யக்கூடியது. செலவுகளும் உண்டு, வரவுகளும் உண்டு. தாக்குப்பிடிக்க முடியும். வரவுகள் அதிகமாக இருந்ததை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம் செய்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். சிம்மம் ராசினியர்களே, இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாசி மாத பலன்களை பார்க்கிற போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் திரிகோண பலம் பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று மிக அதிகபட்ச சக்தி வாய்ந்த பலவானாக வீற்றிருக்கிறார். இந்த சிம்மம் என்று சொன்னாலே கவனிக்கப்பட வேண்டிய முதல் கிரகம் சனீஸ்வர பகவான். இதில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், பெரிய பங்களாவில் குடியிருக்கிறவங்க, பெரிய 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகள், மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள், மிகப்பெரிய அளவில் வரவு செலவு பண்ணக்கூடியவங்க, மிகப்பெரிய கடன் வாங்குறவங்க கொடுக்குறவங்க, இப்படிப்பட்ட பிரம்மாண்ட தோற்றத்தில் மக்கள் பார்த்து உங்களை வியந்து நோக்குகிற அளவில் வாழுகின்ற நிலைகளில் நீங்கள் இருந்தீர்களானால் உங்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சூரியனும் சனியும் 2 பேரும் இணைந்து இந்த மாசத்துல ஒன்னா உட்காந்துருக்கிறாங்க. ராசிநாதன் போய் யார் கூட சேர்றாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானோடு, உங்களுக்கு ஆகாத ஒரு கிரகத்தோடு, பலம் வாய்ந்தவனோடு இந்த சூரியன் போய் அங்கே இணைகிறார். சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிற போது உடல்நலம் பாதிக்கப்படும். குறிப்பாக தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் கருத்து பேதங்கள் வர ஆரம்பிக்கும். சில குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நான் கோர்ட்டு வாசலுக்கே போகலைன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அது மாதிரியான வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்க்கிற பட்சத்தில் நல்லது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 30 நாட்கள் என்பது சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள். அதிலும் குறிப்பாக ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் குரு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருளோடு இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வெளியில வந்துருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து கொள்ளுகிற அளவிற்கு புத்திசாலியும் நீங்கள் தான், பலவானும் நீங்கள் தான். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இதை அணுகி தீர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடப்பாடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்பம் அல்லது ஆயுள் பராக்கிரமத்தை சொல்லுகிற இடம். பொதுவாக ஆயுளை பற்றி பேசுவதற்கு ஜென்ரல் பலன்களில் சொல்கிறது கஷ்டம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். அந்த அடிப்படையில் அதை பற்றி நம்ம இதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட நிதானத்தை கடைப்பிடியுங்கள். குறிப்பாக இளம் தம்பதிகளாக திருமணமாகி 60 நாள் ஆச்சு, இல்லை 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, இப்படி என்று இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சற்று கருத்து ஒருமித்து, ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். குழப்பமாக தான் தெரியும், பாரமாக தான் தெரியும், வெறுப்பாக தான் தெரியும். என்னது இந்நேரத்துக்கு எப்போனாலும் வீட்டுக்கு போகலான் இருந்தோம், இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படியெல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு தோன்றலாம். இது இயல்பான ஒன்றே தவிர நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முன்வைத்து கொண்டு இதில் வாக்குவாதம் பண்ணி பெரிய சிக்கலுக்கு இழுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என்ன சார் சிம்மராசிக்கு பொழுதுன்னு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறீங்க இதில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பாசிட்டிவான தகவல் என்பது எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை கேடுகள் உங்களை நோக்கி வந்தாலும், எத்தனை அம்புகள் உங்கள் மேல் பாய்ந்தாலும் அதை எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளுகின்ற, தீர்த்து கொள்ளுகின்ற அந்த கட்டியான மனநிலையும் அது சம்பந்தப்பட்ட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் உங்களை காப்பாற்றும். காரணம் குரு பகவான் 9ல். ஓடி போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் சென்ற இடத்துல ராஜான்னு பேரு. அப்ப அப்படிப்பட்ட ராஜாவாக இருந்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பதில் என்ன இருக்கு? ஏழ்மையில் இருந்து கொண்டு ஒரு துன்பம் ஏற்பட்டால் தான் அது மிகப்பெரிய தரித்திரத்தின் சார்பாக வரக்கூடிய துக்கம். இது வசதியாக இருந்து கொண்டு கார்ல போறவங்களுக்கு ஒரு பஞ்சர் ஆகி போச்சுன்னா 1/2 மணி நேரம் ரோட்ல நிக்க போறீங்க. அதுக்கு மேல என்ன? நடந்து போறவனை நினைச்சு பாருங்க, செருப்பு இல்லாம போறவனை நினைச்சு பாருங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய நல்ல இடத்துல உட்கார்ந்து சமாளிச்சுக்கிட்டு போகிறீங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதே போல 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கேது 2ஆம் இடத்துல இருந்தா சும்மா கண்டபடி பேசக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அதுக்கு நானாச்சு போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், 10ஆம் தேதி வா, காலைல 10 மணிக்கு பணம் தர்றேன், இந்த மாதிரியான எகத்தாளமான டைலாக்ஸ் எல்லாம் தயவு செய்து இந்த மாசத்துல பேசாதீங்க. ஏனென்றால்
சூரியனும் கெட்டு போயிருக்கிறார். உங்கள் செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஆதிக்க வலுவோடு சனி பகவான் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற போது இந்த கேது பகவானுடைய சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், இளம் பிள்ளைகளாக சிம்மராசி பிள்ளைங்க உங்கள் வீட்டில் 1 வயசு 6 மாதம் 2 வயசு 3 மாதம் இருந்தால் அந்த குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையாவது வாயில் போட்டு முழுங்கினாலும் முழுங்கிடும், சொல்லாது, வயிற்றால போகும். இப்படிப்பட்ட சிரமங்கள் வருவதற்கு இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இதே நேரத்தில் ஏற்கனவே உங்கள் பையன் +2 எக்ஸாம் எழுதுறான், நல்லா எழுதியிருக்கானோ இல்லையோன்னு பயப்படுறீங்க. கட்டாயமாக நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவான், பயப்படாமல் இருங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த பிள்ளை சிம்மராசியில் பிறந்திருக்குமானால் இந்த ஞானத்தின் வெளிப்பாடு என்பது, நான் என்னமோ நினைச்சேன் என் பையன் இவ்வளவு மார்க் வாங்கிட்டான், நான் பயந்துகிட்டு இருந்தேன், என் பொண்ணு சூப்பரா பாஸ் பண்ணிட்டா, நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டா, இப்படியெல்லாம் பிள்ளைகளின் மேல் நீங்கள் பார்த்து மகிழுகின்ற அந்த கோட்பாடுகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராம ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதே இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க, பணத்தை வச்சு பணம் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்க, இது மாதிரி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானங்கள், வராது போன பணத்தை எடுத்துக்கலாம். நீண்ட நாட்களாக ஷேரில் போட்டிருந்த விலையே போகலை சார், குறைஞ்சு போயிருந்தது, இப்போ ஏறி இருக்கு சார், விற்று காசாக்கிட்டேன், இப்படிப்பட்ட நிலவரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், வாகனத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏனென்றால் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாது. இந்த இன்சூரன்ஸ் போடாமல் விட்டேன், போலீஸ் பிடிச்சிக்கிட்டா, இல்லை ராங் ரூட்டில் போயிட்டேன், ஃபைனை கட்டிட்டேன், இப்படிங்கிற மாதிரியான கவனக்குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவு நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். உணவு பழக்க வழக்கத்திலும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாமதமாக இரவு நேரங்களில் நான்வெஜ் சாப்பிட்றது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது. இப்படிப்பட்ட அனைத்தையும் மனதில் பதிய வைத்து கொண்டு நீங்கள் வாழ புறப்பட்டால் இந்த மாசி மாதத்திலே சுப செய்திகள் உண்டு, நன்மைகள் நடக்கும். சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், பயம் கொள்ள வேண்டாம். கன்னிராசி நேயர்களே, இந்த மாசி மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள், என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமும் உங்களுடைய உழைப்பாற்றலும் தன்னம்பிக்கையும் விடாத முயற்சியும் ஓடாத உழைப்பும் இருந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை அல்லது மிகப்பெரிய யோகமான பாக்கியங்களை பொருளாதாரத்திலும் சரி, சொந்த தொழில் மூலமாகவும் சரி, குடும்பத்திற்குள்ளும் சரி, ஆனந்தமயமாக பொருளாதாரத்தை வளைத்து கொண்டு இந்த பீஸ்ஃபுல் அண்ட் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதாவது இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன 1-2 விஷயங்களை நம்ம சொல்லணும், அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மனைவியாக இருந்தால் கணவன், கணவியாக இருந்தால் மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி. கொஞ்சம் நொச்சுன்னு பேசிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் காதில் வந்து விழும். சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொல்லியும் சொல்ல முடியல, அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்சை அல்லது ஒரு விதமான அன்பு தொல்லைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கும்படி உங்களுக்கு இருக்கும். இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிறதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு அவர்களையும் அரவணைத்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். 5ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சேர்த்த காசு, பணம், சொத்து, சுகம், அல்லது நீங்கள் இப்போ சிட்டியில் செட்டில் ஆகிட்டீங்க, உங்கள் கிராமத்தில் கொஞ்சம் லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, இதையெல்லாம் எப்படி செட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் இப்போ போட்டால் மிகச்சிறப்பாக அது வரும். இல்லை அதுக்கு பட்டா இல்லை, கவர்மெண்ட்டை போய் பார்க்கணும், அதை எப்படி வாங்கணும், இதை ஒருத்தரை நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா அவர் உண்மையாகவே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவார். இப்படிப்பட்ட சகல விதமான அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய, பூர்வீக சொத்துக்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நல்ல தகவல் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசியிலேயே கேது பகவான் வீற்றிருக்கிறார். இந்த கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால திடீர்னு சில ஞானம் பிறந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் திடீர்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும், நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு வரும். நான் ஏற்கனவே நீட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எழுதுனா நல்ல மார்க் கிடைக்குமான்னு, கட்டாயமாக கிடைச்சிடும். உங்களுக்கு கேது ராசியிலே உட்காந்துருக்கிறாரு. உறுதியாக ஒரு நல்ல நினைவாற்றலை, ஒரு நல்ல விதமான எண்ணங்களோடு உட்கார்ந்து பரீட்சையில் எழுதணும்னா கடகடன்னு உங்கள் மனசுலேருந்து வரக்கூடியது எழுதுவீங்க, அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடும். இல்லை நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கேன் சார்,
அரசாங்க உத்தியோகத்துக்காக அப்ளை பண்ண இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு போச்சு, வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தன்னம்பிக்கையோடு காலத்தை ஓட்டுங்க. இந்த நீண்ட தூரத்து பயணங்கள் செல்ல காத்திருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொழுதுகள். காரணம் என்ன? 7ல் ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடல் தாண்டிய பயணத்தை கொடுக்கும், நீண்ட தூரத்து பயணத்தை கொடுக்கும். அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்களின் உறவு கொண்டாட்டங்கள் நடக்கும். திடீரென்று லவ் அஃபேர் வந்துருச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசுல புத்துணர்ச்சிகள் வரும். நீண்ட நாட்களாக போட்ட திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களை சுற்றி அருமையாக அமைந்திருக்கும். இதையெல்லாம் நீங்கள் வெளியில் போய் சொல்லுகிற போது பெருந்தன்மையாக பெற்றோர்கள், உற்றார்கள், மற்றார்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடியதாக உண்டு. இதில் என்னென்ன ஒரு சில விஷயங்கள், இந்த ராசிக்கு 8 கூடையவனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இவ்வளவு அதிகபட்ச உச்சம் பெற்ற 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். சில நேரங்களில் குழந்தைகளினால நல்லதுகளும் உண்டு, செலவினங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர்க்க முடியாதது. பிள்ளையை பெற்று வளர்ப்பது என்பது அது ஒரு நல்ல விதமான ஒரு அம்சம். அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும், இருக்கிறவங்களுக்கு அது புரியலைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் குழந்தைகள் மேலே அன்பு காட்டுங்கள். அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க. அவங்களுடைய பட்ஜெட் எல்லாம் பெருசாக பார்க்காதீங்க, வேண்டியதை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக கொண்டாட வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் சூரியன் 12ஆம் பாவாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பங்களால் எந்த விதமான துன்ப துயரத்தை நீங்கள் தொட்டுவிட போறதில்லை, சிறப்பாகவே அமையும். சில குடும்பங்களில் தகப்பனாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வரும். இதை நீங்க மருத்துவத்தின் மூலமாக சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த அடிப்படையில் இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த மாசி மாதத்தில் பார்த்தா நிறைய ப்ரொடக்டிவிட்டிவான செய்திகள், விஷயங்கள் நிறைய உள்வாங்கி வேகமாக ஓடுவது, உழைப்பது, புதிய தொழில் துவங்குவது, இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள், புதிய புதிய நட்பு, புதிய இடங்களுக்கு சென்று நீங்கள் அட்வான்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இப்படி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவரைக்கும் மனதால் தாழ்ந்து போயிருந்த கன்னிராசி நண்பர்கள், இனிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதத்தில் பரவாயில்ல, நானும் பொழைச்சிக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலச்சூழலை இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உணர்த்தும். இப்படியாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பாக இருப்பீங்க. இன்னும் சிறப்பாக எதிர்பார்ப்பு இருக்குது சார், என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை போய் வழிபடுங்க. வார வாரம் அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோங்க, வழிபடுங்க. நவகிரகங்களை சுற்றிட்டு வாங்க. பக்கத்தில் ஏதாவது பெருமாள் சன்னதி, அம்பாள் சன்னதிகள் இருந்தால் போயிட்டு வாங்க. அப்படி போகிற போது கட்டம் போட்ட சட்டையெல்லாம் போடாமல் ஒரு நீல கலரில், இந்த வான்மேகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பட்டும் படாமல் இருக்கக்கூடிய நீல கலரில் ஒரு சட்டை போட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருப்திகரமாக உங்களுடைய மன ஒப்புதலோடு உங்களுக்கு முன் நடக்கக்கூடியவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்ந்து பாருங்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த மாசி மாத பலன்கள் துலா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குற போது மிக 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 கொடுத்து வச்சவங்களில் நீங்கள் ஒருத்தர். ராசிக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் சனீஸ்வர பகவான், 4க்கும் 5க்கும் அதிபதி. இந்த 4, 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்தில் அமர்கிற போது படிக்கிற பிள்ளைகள் இந்த துலா ராசியில் இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி அவங்க மடியில் உட்காந்துக்குவா அப்படிங்கிற அளவுக்கு சரஸ்வதி யோகம் என்று சொல்லக்கூடியது கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு 25 வயதை கடந்த வாலிபர், நீங்கள் ஏதாவது சொந்தமாக சுயமாக ஒரு தொழில் பண்ணலாமா, நான் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார் அப்படின்னு தோணுதுன்னா தாராளமாக சொந்த தொழில் துவங்குங்கள், வெற்றி பெற முடியும் உங்களால். என்ன இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தொழிலில் கொஞ்சம் வேகமாக முன்னேற்றங்கள் இருப்பதையும், நீங்கள் எதிர்பார்த்தபடி வியாபார நுணுக்கம் வெற்றி பெறுவதையும், உங்களுக்கு ஆர்டர் வர்றதையும் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கிறது, புதிய வீடு கட்டுறது, புதிய மனை வாங்கிறது, அசையும் அசையாத சொத்துக்களை சேர்த்து கொள்வதற்கு கூட இந்த மாதத்தில் விதிப்பலன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பயமே பட வேண்டாம். ஏனென்றால் 5ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பது லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும், பேராற்றலுடன் கூடிய பெரிய பொருளாதார அம்சத்தை கொடுக்கும், துணிச்சலோடு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணங்கள் உங்கள் பக்கத்தில் காத்திருக்கும். இதையெல்லாம் நீங்கள் மனப்பூர்வமாக செய்து வெற்றி பெறக்கூடிய சந்தோஷம் என்பது உங்களுக்கு உண்டு. இது கூடவே
ராசியை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக நடைபெறாமல் காத்திருந்த திருமணம் தடைபடாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பிள்ளைப்பேறு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக தங்கம் வாங்கணும், காதல் நகை வேணும், கழுத்தில் செயின் வேணும்னு ஆசைப்பட்டிருந்த பெண்களுக்கு கட்டாயமாக உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி, சேமிப்புக்கு தகுந்தபடி தங்கம் வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்க இந்த காலத்தில் லாபகரமாக விற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ரொம்ப காலமாக உறவுகளை பகைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகளோடு கூடி கும்மாளம் போடக்கூடிய கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்படி பல சம்பவங்கள் கூடி வந்து உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பிரமாதமான நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதே சொல்ல போகணும்னா, சில பேர்களுக்கு இடத்த வாங்கி வச்சிருக்கோம், வீடு கட்டலாமா, எப்போ கட்டலாம் சார், எப்போ சார் பூஜை போடலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு கூட இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி ஒரு நல்ல வாஸ்து நாள் வருது. அன்னைக்கு பார்த்து நீங்கள் பூமியில் பூஜை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீட்டை கடகடனை கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் ராகு அமர்ந்திருக்கிறார். எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்ட வழக்கு துன்பங்களால் மிகப்பெரிய ஏதாவது கெடுதல் நடந்துருமோ என்றெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டிருந்த காலச்சூழல் மாறி எல்லாவற்றையும் சகட்டு மேனையாக அடித்து நொறுக்கி தூக்கி போட்டு போகிற அளவுக்கு தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் பட்டு கூட காரிய மாற்றங்கள் வெற்றி பெற முடியும், அதை கட்டி முடிக்க முடியும். நீண்ட தூரத்து கடல் வழி பயணங்கள், கடல் தாண்டிய பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் வரும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தீர்த்த கரைகளிலே நீராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது கோயிலுக்கு போகணும், எங்கேயாவது போய் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க காசி கூட போகலாம், கங்கையில குளிக்கலாம், ஹரித்வார் போகலாம், அல்லது வசதி இல்லாதவர்கள் பக்கத்துல ஓடுற ஆற்றக்கரையில குளிக்கலாம், ஆத்துல குளிக்கலாம். இப்படி நீராடி வருகின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள், இல்லாத தடைகளாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா, மத்திய மாவட்டம் திருச்சியில் இப்படி சுற்றி இருக்கக்கூடிய இந்த நேர்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்ரீரங்கம் இருக்கு, ஈவினிங்ல போங்க, தாயாரை மட்டும் வழிபட்டு விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள், மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். இப்படி போகிற போது கூட நீங்கள் முடிந்த மட்டுமே உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் சுத்தமான ஆடைகள், பட்டாடை தான் போடணுங்கிறது இல்லை. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பசுமை நிற ஆடைகள், பச்சை நிற ஆடைகளை உடுத்தலாம். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் தூய வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தி கொண்டு கோயிலுக்கு சென்று வந்தால் நீங்கள் வேண்டியது, விரும்பியது, கேட்டது பரிகாரமாகவே உங்களுக்கு அமைஞ்சிரும், கிடைச்சிரும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் இந்த மாசி மாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு பிரமாதமா இருக்குது. வீட்டுக்குள்ள சுப செய்திகள் வேணும், சுப செய்திகள் நடக்கணும், தாராளமாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம். முதலே சொல்லிட்டேன், கடன் பட்டு கூட காரியம் மாற்றலாம், கடனை கட்டி விடலாம் இருக்கிற. அதுபோல கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இப்படிப்பட்ட அநேக நிகழ்ச்சிகள் என்பது இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மாசி மாசத்துல கடகடன்னு நடந்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் முதல்லே சொன்ன, ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகச் சிறப்பம்சங்கள் கூடி வரும். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்திலும் அடிப்படை ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரங்கள் சரியாக இருக்கிற போது, தசாபுத்திகள் சரியாக இருக்கிற போது உண்மையிலும் நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்டு மகிழ்ந்தது மட்டுமல்ல, செய்து மகிழுங்கள், கொண்டாடுங்கள், சந்தோஷமாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று மிக பிரமாதமாக விற்றிருக்கிறார். இந்த ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஒரு 1.5 மாதம் 1 மாதத்துக்கு இருக்கும். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி கணக்கு போடணும்னா, இந்த வருடம் பூராம் நம்ம உழைச்சோம், இந்த வருடம் பூராம் திட்டங்கள் போட்டோம், இந்த வருடம் பூராம் ஆசைப்பட்டோம், அது என்னவாகுமோ அப்படின்னு கவலைப்பட்டதை விட்டுட்டு காரியத்திற்கு வாங்க, உழையுங்கள், வெற்றி பெறுங்கள். எதையும் துணிச்சலாக செய்கின்ற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். முடியாது என்பதை தவிர்த்து விடுங்கள். இன்னும் கூட நான் ஒன்று சொல்கிறேன், சோம்பலாக இருக்கிறது, சுறுசுறுப்பு இழந்து போயிருக்கிறது, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் கிளம்புனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். எந்த நோக்கத்திற்கு வேணாலும் பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதற்கு தகுந்தபடி அந்த ஆற்றல், உழைப்பாற்றல், உத்தமமான எண்ணங்கள், நீங்கள் மறக்காம ஒரு விஷயத்தை செய்கிறது, இப்படிப்பட்ட சகலமும் உங்களுக்கு உந்து சக்தியாக இறைவன் அருளால், முருகன் அருளால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. பயன்படுத்தி மகிழுங்கள். அதே போல 3ஆம் இடத்துல போய் உட்காருகிற போது சில பேர்களுக்கு கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 40 வயசுக்கு மேல இருந்தால் கண் கோளாறுகள் வரும்.
இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ரொம்ப நாளாக கண்ணாடியை மாற்ற வேண்டியவங்க, இல்லை ரொம்ப நாளாக கண் உறுத்தலாகவே இருக்குது சார், நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் போய் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து இதுக்கு சரி பண்ணிக்க முடியும். இந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு அற்புதமான மாதம் இது. நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இளைய சகோதரனுக்கும் எனக்கு ஒத்தே போகலை சார், எப்போ பார்த்தாலும் அடியும் பிடியும் சண்டையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் உட்கார்ந்து பேசுனீங்க, கூப்பிட்டீங்க, இல்லை நீங்கள் போனீங்கன்னா உறுதியாக உங்களுடைய சகல பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே சொத்து பத்து மேலே எங்களுக்கு வழக்குகள் இருக்குது, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? வழக்குகள் ஒரு பக்கம் நடக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்குமிக்க இந்த ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு அழைப்பு விடுத்து 3வது நபர் தலையீடு இல்லாமல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறும், பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் பேசுகிறதுல நிதானமாக இருக்கணும், சாப்பிட்றதுல நிதானமாக இருக்கணும். இந்த போக சுகம்னு சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. பைக் ஓட்டுறவங்க உங்கள் அளவு தெரிஞ்சு வேகத்தை கட்டுப்படுத்தணும். கார் ஓட்டுறவங்க உங்களோட காரோட அளவு தெரிஞ்சு உங்களோட உடல் நலம் தெரிஞ்சு காரை ஓட்டுங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொள்ள வேண்டியது கட்டாயம். இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் மிகச் சிறப்பாக இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்களில் வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கர்ப்பஸ்தானத்தில் கோளாறுகள், குற்றங்கள் இது நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீண்ட நாட்களாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே சரியான மருத்துவம் எடுத்து அதற்கு தகுந்த சிகிச்சை அளித்து இதிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் பரிபூரணமாக சுகம் பெற்று விடலாம். அதே மாதிரி சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஏதாவது கான்ட்ராக்ட், ஏஜென்சி, பெட்ரோல் பங்க், டீசல், கேஸ் இது சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சட்ட நெருக்கடி வருவது போன்ற காட்சிகள் தெரியும். அதை எப்படி எந்த பேப்பரில் எப்படி பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த ஆளை வச்சு அதை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. மிகப்பெரிய அந்த விஷயத்தை வளர்த்து விடுறதுக்கு காரணமாக இருக்க வேண்டாம். அதுபோல் 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயணங்கள் போகிற போது நிச்சயமாக அது அம்மையாராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் மொத்தத்தில் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர்களுடைய உடல்நலத்திலே கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் பயணத்தை கொஞ்சம் தவிர்ப்பது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். காரணம், சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கிறதுனால அந்திம பொழுதுகளில் பயணம் பண்ணுறது, இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. அப்படி போகிறதா இருந்தால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போங்க, 10ஓடு 11 உட்காந்துட்டு போங்க, எந்த சிக்கலும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 6ஆம் இடத்துல குரு பகவான் பெற்றிருக்கிறார். 5 குடையவன் 6ல். நீண்ட நாட்களாக குழந்தை பேறு பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்த தாய்மார்கள் இன்னும் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய மருத்துவமோ அல்லது ஆசைகளோ இயற்கையாகவோ இறைவனருளாலோ கண்டிப்பாக இதற்கு ஒரு பதில் கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இதற்காக சற்று பொறுத்திருக்கணும். ஏற்கனவே குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறவங்க, இல்லாட்ட கல்லூரிக்கு அனுப்புனவங்க, இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் முண்டி மோதிர போக்குகளை இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு கோவப்படுறீங்களோ இதை விட மும்மடங்கு உங்க குழந்தைகளுக்கு உங்க மேல கோபம் வரும். அது எப்படி பார்த்தாலும் குடும்ப லட்சணத்திற்கோ குடும்ப சந்தோஷத்திற்கோ நல்லது செய்யாது. இது சற்று கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா ராகு பகவான் 5ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிற போது பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகளுக்காக செய்கின்ற அல்லது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இப்படிப்பட்ட அனைத்து செலவினங்களும் சற்று வரும். ஆனால் இதற்குண்டான பணமும் உங்களுக்கு கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. ரொம்ப நாளாக 7.5 சனி அனுபவிச்சுட்டு சார், இனிமேலாவது நல்லா இருப்போமா இப்படின்னு கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை செவ்வாய் திசை நடந்து கொண்டிருந்து இந்த செவ்வாய் உச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால முடியுமானால் இத்தனை பிரச்சனைகளையும் மனசில் போட்டு சுமக்கிற நீங்க ஒரு முறை பழனிக்கு சென்று வாருங்கள். பழனி முருகனை தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து வாருங்கள். போகிற போது கொஞ்சம் சிவப்பு கலர்ல காவி நிறத்துல வேஷ்டியோ சட்டையோ போட்டுட்டு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய ஆசைகளுக்கு அந்த முருகப்பெருமான் பதில் கொடுப்பார், திசை காட்டுவார். உறுதியாக நன்மைகள் நடக்கும். அதே போல உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறதுனால திடீர் லாபங்கள் ஒரு பக்கத்தில் வரும், புதிய தொழில் வாய்ப்புகள் வரும். விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த கோழி பண்ணை,
ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, பால் பண்ணை, இப்படி உயிர் சார்ந்த தொடர்புடைய பண்ணை வியாபாரங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே பூமி லாபம் கிடைப்பது மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற தொழில் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தர்மத்தோடு நியாயத்தோடு உங்களுடைய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்ற செய்திகளும் உண்டு. புதுசாக ஒரு நிலம் வாங்க போகிறேன் சார், அட்வான்ஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் கிரகம் பூமிகாரகனாக இருக்கக்கூடியவன் உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய நிலம் வாங்குறது, புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். என்ன ரொம்ப மிக்சடா ஒரு பலனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமாம், அதுதான் உண்மை. ஏனென்றால் 5 குடைவன் நீச்சல் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவினங்களும் வரும், டென்ஷனும் இருக்கும். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய நம்ம சாதிச்சிருக்கிறோம், நிறைய நல்லது நடந்திருக்கு. அந்த இறைவனருளால், முருகனருளால் நிறைய நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத மாத இறுதியில் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளும்படி இந்த மாசம் இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்ந்து வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்னு பார்க்குற போது கண்டிப்பாக நிறைய நன்மைகள் இருக்கு. 100க்கு 90% நீங்கள் இந்த மாதத்தில் அச்சீவ் பண்ணலாம், சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம், சந்தோஷப்படலாம், என்ஜாய் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், உலகம் சுற்றி வரலாம். நினைத்தபடி, ஆசைப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நோக்கிய பயணங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கும். ஏன் என்று கேட்டால், ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இந்த 9ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டுக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பாங்க. மற்றவர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசாங்கம், அதிகாரிகள், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களின் தொடர்புகள் உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்தி நீங்களும் எப்படி முன்னேறணுங்கிற பாதையை கண்டுபிடிப்பீங்க, இல்லை பணம் சம்பாதிக்க ரூட்டவே கையில் எடுத்துக்குவீங்க. இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க கட்டாயம் பார்க்கும்படியாக இருக்கும். இதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். உடன்பிறப்புகளால் இதுவரையும் இருந்த தீமைகள் அகலும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஒருத்தரோட ஒத்து போகலையோ அவங்கள ஒத்து போகக்கூடிய கட்டம் வந்துடும், இல்லை அவங்க கண்டிப்பாக விலகி போகிற வாய்ப்புகள் வந்துடும். இஎன்டி ப்ராப்ளம், கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதற்கு மருத்துவம் நடக்கும், ஒரு சின்ன ஆப்ரேஷன் கூட வந்து போகலாம். ஆனால் உங்களுடைய தொந்தரவுகள் தீர்க்கப்பட்டு இதற்கு பின்னாடி நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு வாழலாங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் போகிறபடியாக உங்கள் உடல் அமைப்புகள் மாற்றப்படும். 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதனே 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்க்கின்ற காரணத்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய, நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணத்தை யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக செய்து முடிக்கலாம். யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வீடு மனை வாசலை கட்டி முடிச்சு பால் காய்ச்சலாம். யாரும் எதிர்பாராத அளவிற்கு இவர் எப்படி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அந்த வேகமான பயணங்களில் ஒரு வெற்றி என்று சொல்லக்கூடியது இதில் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒரு கார் வாங்க ஆசை சார், கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். வாகன யோகங்கள் உண்டு. ஏங்க கோயிலுக்கே போனால் கூட கடவுள் உங்களுக்கு மட்டும்தான் அருள் கொடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலே மிக சிறப்பாக வீற்றிருக்கிறார். அதேபோல் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிற காரணத்தினால ஊர் பழியும் ஊர் பொல்லாப்பும் தவிர்க்க முடியாதது. அது உண்மைதானே. காய்ச்ச மரம் கல்லடிபடும், அது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் நல்லா முன்னேறுறீங்க, நல்ல வசதி வாய்ப்பாக வளர்றீங்க, உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்கன்னா கடைசியில் கல்லறியது தான் வருவான். அதெல்லாம் கண்டுகொள்ள தேவையில்லை. மாறாக 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தாயின் உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தடுமாறி எங்கேயாவது விழுந்துராம பார்த்துக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது உடல் சார்ந்து இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். இதில் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் உடம்பை பராமரிக்கிறதுல அக்கறை எடுத்துக்கணும். சாப்பாட்டில் பொறுப்பாக இருக்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. ஜீரணமாகிறது எதுன்னு கண்டுபிடிச்சு சாப்பிட கற்றுக்கணும். இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் உண்ட உணவு கொஞ்சம் விஷமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்தில் சொல்கிறீங்கல்ல ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சுன்ட்டு, இதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படும். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே போல 10ஆம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள்,
கலைத்துறை சார்ந்தவர்கள், பொதுவான வாழ்க்கை வாழக்கூடிய பொதுவான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து, பணம், இப்படி பல வழிகளில் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதே போல கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய அனுபவங்களை பெறுவது, புதிய பெயர் புகழ் அடைவது, புதிய வருமான உயர்வுகளை பெறுவது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த மாசி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் அனுபவிக்க போறீங்க. இதற்கான ரெடியா நீங்க இருந்து உங்களுடைய திறமைகளை காட்டினா போதும். ஆனா பேசுகிற போது ரொம்ப நிதானமா பேசுங்க. தேவையில்லாம கமிட் ஆயிடாதீங்க. வாய்க்கு பூட்டு இல்லைங்கிறதுனால அது திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது, கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பெருமை பேசுவது, புகழ் பாடுவது, தன்னை பற்றி பேசிக்கொள்வது, இதெல்லாம் விட்டொழித்து விடுங்கள். இந்த மாசி மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டிவாக முன்னேற வேண்டிய மாதம். இதில் அல்ப சந்தோஷத்துக்காக வேண்டி, அடுத்தவன் நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ணுற வேலைகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். அதே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடல் தாண்டிய வாணிபம், கப்பலில் ஏற்றி போகுது உங்கள் பொருள், இப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்றவர்களுக்கு நிறைந்த லாபங்கள் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வரும். யாரென்று தெரியாத அந்நியர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களோட ஒப்பந்தங்கள் போடுவாங்க. இப்படிப்பட்ட சகல விருத்திகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் இதெல்லாத்துக்குமே என்னால் முடியுமா சார், நான் தகுதியான ஆளா, இப்படிங்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வருவது உண்டு. இதை பற்றி கவலையே கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த மாசி மாதம் அடிப்படையில் உங்கள் பிறந்த ஜாதகத்திலும் நல்ல நேரம் நடக்குமானால் இப்போ நான் சொன்ன அத்தனைகளும் கைகூடுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இல்லை சார், நான் கொஞ்சம் பிறந்த ஜாதகம் சரியில்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க. வசதி இருக்குமானால் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. கடல்ல போய் நல்லா குளிங்க, அந்த நாளிக்கணத்துல குளிங்க, குளிச்சுட்டு முருகப்பெருமானை பாருங்க. முடிஞ்சா ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி போகிற போது ஒரு பச்சை வேட்டி, பச்சை கலர்ல சட்டை, பச்சை கலர்ல ஒரு துண்டு, இப்படி போட்டுட்டு போய் முருகனை பாருங்க. அந்த சேவலுடையான் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கான வாய்ப்புகளை அளிப்பார், வரம் கொடுப்பார். உறுதியாக இந்த மாசி மாதம் இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களோடு நீங்கள் மிக விருத்திகரமாக வாழ்வதற்கு ஏற்புடைய மாதம். வாழுங்கள் வளமுடன். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவலும் அற்புதமான பலன்களும் கூடி வரக்கூடியதாக கிரக சஞ்சாரங்கள் சொல்லுகிறது. அது என்ன சார் 24ஆம் தேதி வரைக்கும்னு கேட்டால், அந்த 24ஆம் தேதி முடிகிற வரைக்கும் மகரத்திலே சுக்கிரன் வீற்றிருக்கிறார். மகர சுக்கிரன் மகாபுருஷ யோகம்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மகர சுக்கிரனாகி மிகப்பெரிய பிரம்மாண்ட நாயகனாக வீற்றிருக்கிற காரணத்தால் உங்களால் எதையும் சாதித்து கொள்ள முடியும். அதற்கான ஆசைகள், அதற்கான களம், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதற்கான நண்பர்கள், அதற்கான பொருளாதாரம், இப்படி பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கை பாதை என்பது மிக அழகான பாதையை நோக்கிய பயணமாக இந்த 24 நாட்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த 24 நாட்களில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ தயவுதாட்சணியம் இல்லாமல் தாராளமாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணுங்க. அது தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எந்த அடிப்படையிலும் இந்த 24 நாட்களில் பெரிய தோல்விகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த சுக்கிரனை பொறுத்தளவு ராசியிலேயே வீற்றிருக்கிறதுனால அழகு லட்சணமான வாழ்க்கையை தேடிய எண்ணங்கள் உருவாகும். என்ஜாய் பண்ணத்தோடும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக பிரசித்தி பெற்ற முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் தொடரும். ஆணால் பெண்ணுக்கு, பெண்ணால் ஆணுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும். உங்கள் மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, உங்கள் கணவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். தெய்வமே உங்கள் பக்கத்தில் நின்று இருந்தது போல தோன்றும். அந்த வேங்கடபதியான உங்களுக்கு பக்கத்திலிருந்து வாரி வழங்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட சகல நன்மைகளோடு இந்த 24 நாட்களில் குறிப்பாக உங்களுடைய தொழில் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள முற்படுங்கள். சரி சார், நான் வேலைக்கு தான் போகிறேன், எண்ணத்தை பெருசாக நான் வளர்த்துற முடியும், 24 நாளில் என் சம்பளத்தை கூட்ட போகிறாங்களா இப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு கூட சம்பளத்தை கூட்டுறாங்களோ இல்லையோ, பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் தானே, நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைச்சா சந்தோஷம் தானே,
10 வருஷமாக அரசாங்கத்தில் வேலை பார்த்து ஒரு இடத்த விட்டு நகர முடியல சார், என் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க, இப்போ கிடைச்சிட போகுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மைகளோடு கண்டிப்பாக இந்த மாதத்தில் 24 நாட்களும் உங்களுக்கு ஒளிமயமாக இருக்க போகிறது உண்மை. இதே போல இந்த சுக்கிரனோடு செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைகின்ற போது ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகும். அடக்க முடியாத அளவிற்கு அந்த எமோஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசசிவ்னஸ் அதிகமாகும். இதனால் நண்பர்களுக்குள்ள சண்டை வந்தால் வந்துடும். ஏன்னா அதிக ஆசை, அதிக பாசம், அதிக அன்பு சண்டையில் கொண்டாந்து விட்டுரும். ரொம்ப அதிக அன்புடையவர்கள் ஒரு டேபிளில் உட்காந்துட்டா கடைசியில் எந்திக்கும் போது சண்டை போட்டுருவாங்க அப்படிங்கிறது பொது விதி. அந்த அடிப்படையில் நண்பர்களுக்குள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா கட்டாயமாக ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு கணக்கு கொடுங்க. செக்கு கொடுக்குறீங்கன்னா பேங்க்கில் பணம் இருக்கான்னு பார்த்துட்டு செக்கை கொடுங்க. ஏனென்றால் மதிமயக்கத்தில் வாழுகின்ற காலமாக இருக்கிறதுனால ஒரு எதேச்சையா பார்த்துக்கலாம் பெண்ணை அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்கள் போகாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு பக்கம் கட்டாயம். அதே போல 3-12 குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். தாயின் வழியில சில நல்ல செய்திகள் வரும். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கிறாளா, கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். புதிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும்னு எதிர்பார்த்தேன் சார், இப்போ பிறந்துருச்சுங்கிற சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக கட்டி முடிக்கப்படாது இருந்த வீடுகள் கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சோபா போடணும், அழகு லட்சணமாக வச்சுக்கணும்னு பல ஆண்டுகளாக கற்பனை பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் என்ன ஒன்று கிடைக்கல. இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நினைச்ச மாதிரி ஒன்று அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டி பெருக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். என்ன சார் ஒரு 7.5 சனி நடக்கிறவனுக்கு போய் இவ்வளவு பலன் சொல்றீங்களேன்னு கேட்கக்கூடாது. 7.5 சனி என்பது மகரத்திலும் கும்பத்திலும் பிறந்தவர்களை மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்க போறது இல்லை. அதே நேரத்தில் நான் முதலே சொன்னேன், சண்டை போட்டுக்காதீங்க, வாய்க்கு வந்தது பேசி வம்பெழுத்துக்காதீங்க. கொஞ்சம் வயிற்று கோளாறுகள் வராம, ஜீரண கோளாறுகள் வராம, புளிச்சேப்பம் வராம உணவு பழக்கத்தை கற்றுக்கோங்க. இந்த இரவு நேரங்களில் அதிகம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிருங்க. இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இது கூட அந்த 24ஆம் தேதிக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு 6-7 நாட்கள் என்பது இப்போ நான் சொன்னதெல்லாம் மிக கவனத்தில் வச்சுக்கணும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக மிகப்பெரிய தகவல் ஒன்று கிடைக்கும். பெரிய ஆர்டர் கிடைக்கலாம், பெரிய ஊர்களுக்கு பயணம் பண்ண வாய்ப்புகள் வரலாம், வெளிநாடுகளில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான காலேஜில் கிடைச்சி நீங்கள் போய் படிக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இதுக்கான எல்லா சூழல்களும் உங்களுக்கு சேர்ந்து வரக்கூடிய இந்த 24 நாட்கள் என்பது அற்புதமான நாட்களாக இருக்க போது நீங்கள் சற்றும் சளைக்கவோ பயப்படவோ தேவையில்லை. 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அப்பா சொல்றத குழந்தைங்க கேட்கணும் அப்படிங்கிறது பொதுமறை. இந்த இடத்துல உங்கள் அப்பா சொல்றத ஆண் பிள்ளையாக இருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து தட்டாமல் கேட்கின்ற பட்சத்தில் இன்னும் மிக சிறப்பான பலன்களை நீங்கள் அள்ளி கொட்டிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகளுக்கு உண்டு. சில குடும்பங்களில் தகப்பனாரின் உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். சில நேரத்தில் கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், முதுகு வலி, கீழே விழுந்துடுறது, காயங்கள் உருவாகிறது, இது சம்பந்தப்பட்ட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வீட்டில் பெரியவங்க இருந்தால், அதில் ஆண்களாக இருந்தால் தாத்தா அல்லது அப்பா அப்படிங்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மாறாக இன்னும் சொல்லணும்னா ராசிக்கு 11ஆம் பாவாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். நிறைய லாப கொண்டாட்டங்கள் வருகிற வாய்ப்புகள் உண்டு. நிறைய எதையாவது வாங்கணும்னு தோணும். குறிப்பாக சொல்லப்போனால் வாகனத்தை மாற்றிக்கலாம், பெண்கள் ஆடை அணிகலன்கள் சேர்க்கலாம், தங்க நகை வாங்கி வச்சுக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற காசு எடுத்து சொத்துக்களாக மாற்றலாம். இப்படிப்பட்ட அநேக செய்திகளை இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாசி மாதத்தில் சந்திக்க முடியும். இல்லை சார் என் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் கொஞ்சம் கோளாறு குற்றம்னு சொல்கிறாங்க சார், நான் அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதத்தில் எந்த கோயிலுக்கு போகலாம் சார், ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போங்க. ஒரு நைட்டில் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு கேட்டுக்குள்ளே போயிடுங்க. உங்களை உள்ளே வச்சு கதவை சாத்திடுவாங்க. உள்ளே போய் நேராக தாயார் சன்னதிக்கு முன்னாடி போய் அமர்ந்து உட்கார்ந்துருங்க. அந்த அம்பாளை கும்பிட்டுட்டுக்கு அந்த ஆர்த்தியை பார்த்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு பெருமாளை பார்க்காமலே நீங்கள் வீட்டுக்கு போங்க. நிச்சயமாக உங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் அன்று இரவே அந்த அம்பாள், அந்த தாயார் உங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயபக்தியோடு வணங்கி விட்டு சென்றால் உண்மையாக இது தொடரும். அப்படி போகிற போது நான் என்ன சார் ட்ரெஸ் கோடு போட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு பிடித்த நிறம் என்ன,
ஒரு தங்க நிறத்தில் மஞ்சள் சட்டை போட்டு போகலாம், இல்லை ஒரு பிங்க் கலர் சட்டை போட்டு போகலாம். இப்படிப்பட்ட உங்கள் அம்மாவுக்கு அல்லது உங்கள் மனைவிக்கு, உங்கள் சகோதரிக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்குமோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு அந்த தாயார், அந்த அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஜாதகத்தையும் மீறி இறைவனரிலிருந்து இருந்து விட்டால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், எதுவும் நடந்துவிடும். அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் சென்று வாருங்கள், மகிழுங்கள், மாசி மாதத்தை கடந்து வாருங்கள், பார்ப்போம். கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பராசினியர்களை பொறுத்தளவு எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி, என்ன சார் 7.5 சனி நடக்குது, மாசி மாதத்தில் என்ன சார் எனக்கு நடக்க போகுது, இப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு, ஒரு அச்சத்தோடு, தைரியம் இழந்த நிலைகளில் மனதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு தோணும். இதெல்லாம் பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. ஏனென்றால் ராசிநாதன் ராசியில் இருப்பது என்பது பலம்தானே தவிர கேடு இல்லை. ஆனால் 1-2 விஷயத்தை, அதாவது சனீஸ்வர பகவான்னா சும்மாவா, ஏதாவது 1-2 விஷயத்தை உங்கள் தலைமையில் போட்டு அதுக்கு பதில் சொல்ல சொல்லி மற்றவன் அதை வேடிக்கை பார்த்து இப்படிப்பட்ட செய்திகளை கொஞ்சம் கொடுப்பாரு. ஏனென்று கேட்டால் உங்களுடைய சுக்கிரனும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் பாவாதிபதியும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5, 9ஆம் இடத்த அதிபதிகள் கொஞ்சம் அசந்து மறைந்திருக்கிற போதுதான் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது தடைகளும் தாமதங்களும் கடினமான போக்குகளும் தடைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போய்கிட்டு இருந்தால் போதும். பேராசை பெருநஷ்டம் அது வேண்டியதில்லை. மிகப்பெரிய அகலக்கால் வச்சு பொத்துன்னு விழ தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கிய பயணம் மட்டும் இருந்தால் தர்மத்தின்படி அது வெற்றி பெறும். காரணம், தர்மகாரகனாக நீதிமானாக உங்கள் உச்சந்தலையில் அமர்ந்திருக்கக்கூடியவர் உங்களுடைய சனீஸ்வர பகவான். ஆகையினால் பொய் சொல்லக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது, ஒருத்தரை எப்படியாவது கவட நாடகம் பாடி அவர்கிட்ட கறந்துடணும்னு நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகளையும் இப்படிப்பட்ட எண்ணங்களையும் நீங்கள் மனதில் பதிய வைக்க முடியும் என்றால் நிச்சயமாக மாசி மாதத்தில் பெரிய தடுமாற்றம் இல்லை என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா, மாசி மாதம் 24ஆம் தேதிக்கு பின்னாடி புதனும் சுக்கிரனும் அங்கிருந்து புறப்பட்டு உங்கள் ராசிக்கே வந்துடுறாங்க. அப்போ உங்கள் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி 4 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்குள்ள சகஜமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த மாசி மாதத்தை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. நம்ம ஒவ்வொருத்தராக பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, ரொம்ப அங்கே சண்டை போடக்கூடாது, ரொம்ப கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட சலசலப்பு வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவன்லாம் என்ன பண்ணிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுவது இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு இடைஞ்சலாக போயிடும். அதை தவிர்க்க ஆரம்பிக்கணும். 2வது, ஒரு விஷயத்தை செய்கிற போது நம்பிக்கையோடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பாதியில் போகிற போதே இது சரியாக வருமா, இந்த ஆளை நம்பலாமா, இது உண்மைதானா, இது பொய்யா இருந்தால் என்ன பண்ணுறது, இப்படிங்கிற ரெட்டிப்பு மனப்பான்மையோடு எந்த தகவல், எந்த காரியம், எதை செய்தாலும் உருப்பட்ட வரலாறே இருக்காது. அந்த அடிப்படையில் ஊர்ஜிதமாக ஒருத்தரை நம்புங்க, ஊர்ஜிதமாக ஒருத்தரை பாருங்க, ஊர்ஜிதமாக அவர் பின்னாடி போங்க, இல்லாட்ட அவரை உங்கள் பின்னாடி வர சொல்லுங்க. வெற்றி என்பது தானாக கிடைக்கும். அதே போல் இந்த மாசி மாதத்தை பார்க்குற போது 3ஆம் இடத்துல போய் குரு வீற்றிருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் முயற்சிகளில் குறையே இருக்காது. பாடுபடுறதில்ல உங்களுக்கு இணை என்பது யாரும் இல்லை. அவ்வளவு கஷ்டப்படுவீங்க, ரவும் பகலும் பாடுபடுவீங்க, நேரகாலம் பார்க்காம வேலை செய்ய தெரியும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையை கூட இலகுவாக கையாள தெரிந்த உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கல. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பார்த்து கொள்ளுகிற காரணத்தால் லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை. உறுதியாக சொல்லுவேன், நட்டங்கள் வந்து விடாது. நீங்கள் ஏமாந்து போனால் அதுக்கு காரணம் இன்னொருத்தன் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு உங்களுடைய சந்தேக புத்தியே காரணமாக இருக்கும். அதை சற்று நீங்கள் நிதானமாக நடத்தி கொள்வதற்கு கற்றுக்கொள்ளணும். அதுபோல செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 10ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்துல உட்கார்ந்தா தொழில் மாற்றங்கள் நடக்கும், தூரதேச பயணங்கள் வரும், கண்ட நேரத்தில் கண்டபடி அலைய வேண்டிய கட்டாயங்கள் வரும், நித்திரை குறைபாடுகள் ஏற்படும், நேரத்துக்கு சாப்பிட முடியலைங்கிற கம்ப்ளைண்ட் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதே போல் வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறவங்க, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வேலை பார்த்துட்டேன், வீடு தேடி போகலாம், என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் மனதிற்கு சாதகமான பலன்களை நிகழ்த்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகளை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு தகுந்த பலனும் கிடைக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் சில நேரங்களில்
தவறான பாதைகளில் போய் முன்னேறணும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய சிந்தனைகளை கொடுப்பார். அல்லது அப்படிப்பட்ட மனித துணை சாகவாசங்களை கொண்டாந்து உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இதெல்லாம் வேண்டாம்ப்பா, தர்மத்தின்படி வாழ்ந்தால் போதும், கிடைச்சது போதும், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கணும். அதே போல் வீட்டில் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலிருந்து ஏதாவது கெட்ட செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். தாய் மாமனிடமிருந்து வர வேண்டிய வரவுகள் இருந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும். கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக பிரமாதமாக நீண்ட தூரத்திற்கு சென்று வாழக்கூடிய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். மொத்தத்தில் ஞானத்தை அறிவை வளர்த்து கொள்ளுகிற தன்மைகளில் எந்த குறைகளும் இருக்காது. ஆக இந்த நேரம் என்பது ஒரு பெரிய பாட புத்தகத்தை பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பிராக்டிக்கலாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசத்துல மாசி மாத பலன்கள்ல அடங்கி இருக்கு. அப்ப நல்லதே கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் கிடைக்காது? கண்டிப்பா கிடைக்கும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். இந்த புதன் சம்பந்தப்பட்ட உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னா திருவெண்காட்டில் போய் புத பகவானை சந்திச்சுட்டு வரலாம். புதன்கிழமை நீங்கள் ஏதாவது உதாரணத்துக்கு நிறைய நான்வெஜ் சாப்பிட்றோமா அதை விட்டு கொடுக்கலாம். ஏகாதசி விரதம் இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்துக்காகவாவது இந்த புதன்கிழமைகளில் அது திருவெண்காடு புத பகவானை சாமி கும்பிட்டுட்டு வர்றது, இல்லை ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்கிறது, இப்படிப்பட்டதை செய்கின்ற போது உங்களுக்கு சில மாற்றங்கள் அல்லது சனீஸ்வர பகவானே உங்களை அமைதியை பாதுகாக்கக்கூடிய எண்ணங்களை கொடுப்பாரு. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நீங்கள் ரொம்ப அணியக்கூடாத துணிகள்னு எடுத்துக்கிட்டா சிவப்பு நிறத்தை தவிர்க்க ஆரம்பிங்க. இந்த மாதம் முழுவதுமே சிவப்பு நிறங்கள் இருக்கக்கூடியதை கொஞ்சம் தவிர்த்தா பெட்டரா இருக்கும். பெட்ல தூங்குற போது கூட சிவப்பு நிறத்துல போர்வையை போத்தாதீங்க. தலகணி உரையை கூட சிகப்பாக வச்சுக்காதீங்க. கர்ச்சிப்பு கூட சிகப்பாக போடாதீங்க. உள்ளாடைகளை கூட சிகப்பு நிறத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இதை தவிர்க்கிற பட்சத்திலேயே இந்த மாதத்தில் பெரும்பாலான நன்மைகளை நோக்கி நீங்கள் தானாக பயணம் படும்படி வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக இந்த மாசி மாதத்து பலன்களில் கும்பராசிக்காரங்களுக்கு சுமாரான பலன்கள் உண்டு என்றாலும் அதை நல்ல பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு இறைவனை நாடுங்கள். இறைவனடியை போய் பாருங்க, பெருமாளை கும்பிடுங்க, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, புண்ணிய சேத்திரங்களை நீராடி வாங்க. திருப்பதிக்கு போனீங்கன்னா அந்த புஷ்கரணியில் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்கடாச்சலபதியை போய் சீனிவாச பெருமாளை பாருங்க. இதெல்லாம் பண்ணுகிற போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல எண்ணங்களோடு நல்லதை செய்வோம், நன்மையே நடக்கும். வாழ்ந்து பார்ப்போம். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். சார் ரொம்ப நாளாக ஏழரசி நடக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் ஒரு வருஷம் ஆச்சுன்றாங்க, சில பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. என்ன சார் இது ஏழரசனி என்ன சார் செய்ய போகுது? ஏதோ நான் பாட்டில் என் பொழப்பை பார்க்குறேன், இந்த பொழப்பில் ஏதாவது வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பய உணர்வுகளை இந்த ஏழரசனி கொடுக்கும். இந்த பய உணர்வு தான் இந்த ஏழரசனியில் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேற ஒன்றும் நடத்தற போகிறதில்லை. நீங்கள் பயப்படாமல் காரியம் மாற்றுகிற பட்சத்தில் உறுதியாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த கூலி அல்லது உழைப்புக்கு தகுந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சஞ்சலமே வேண்டாம், பாடுபடுங்கள், வெற்றி பெறுங்கள். இது பொது கருத்து. சரி, மற்ற கிரக சஞ்சாரங்கள் என்ன சொல்லுது? ஏழரசனி மட்டும்தான் ஜாதகத்தில் இருக்கிறார். குரு பகவான் அற்புதமாக 2ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். 10ஆம் பாவாதிபதி ஒரு கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர். கேந்திரத்தை பார்த்து கொண்டே தனாதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எங்கேருந்து உங்களுக்கு வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி வரப்போகுது? பயமே வேண்டாம். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும். பொதுவாக மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்ன நடந்தாலும் 1ஆம் தேதி பேமெண்ட் வந்துடும், அது வேற. ஆனால் உத்தியோகம் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், அந்த சுய உழைப்பாக இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடிய நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பணம் என்பது பற்றாக்குறை இல்லாமல் வருகின்ற தருணங்கள் உண்டு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், 1000 ரூபா வேணும்னா எவ்வளோ உழைக்கணுமோ அது உழைக்கணும். 5000 வேணும்னா எப்படி பிளான் பண்ணணுமோ அந்த பிளான் பண்ணி உழைக்கணும். ரொம்ப நான் இப்படித்தான் இருப்பேன், ரொம்ப கரெக்டான ஆளு, நான் ரொம்ப தர்மம் பார்ப்பேன், நீட் அண்ட் கிளீன் பார்ப்பேன், இதெல்லாம் என்னால் முடியுமா முடியாதா, இப்படி விதண்டாவாத போக்குகள் இருந்தால் இங்கே வீட்டில் கலட்டி வச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும். ஏனென்றால் மீனராசிக்காரங்களை பொறுத்தளவு ஒரு எமோஷனல், ஒரு சென்சிட்டிவ், ரொம்ப பர்ஃபெக்ட், இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில தீங்கினைகளாக இருக்கும். இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் லாபம் கிடைக்குதுன்னா அவரோட சேர்ந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது, அவர் ட்ரெஸ் கோடு சரியில்லை, அவர் ஷூ போட்டது சரியில்லை, இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் இந்த சமூகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கணும். அதுபோல் இந்த மீனராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்க போறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ள ஒரு வீடு கட்டுறீங்களா, பாலை காய்ச்சி முடிச்சிருங்க. அரை குறையா இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாலை காய்ச்சி முடிச்சிருங்க. ஒரு கல்யாணம் பண்ணணுமா, அட்லீஸ்ட் ஒரு நிச்சயதார்த்தத்தையாவது முடிச்சிருங்க. ஒரு குழந்தை பேருக்காக நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்களா, இறையருளால் நன்மை நடக்கட்டும்.
இல்லாத போது இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நல்ல மருத்துவரை பார்த்து செஞ்சு அதுக்குண்டான முகாந்திரத்தை தேடுங்க. கடன் கட்டணுமா, இந்த நேரத்தில் கடனை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் வரும். இல்லை சார் நான் புதுசாக தொழில் பண்ணுறேன் சார், கடன் வாங்கணும், பேங்க்கில் போய் கேட்க போகிறேன், கண்டிப்பாக அதிகாரிகளின் பலம் துணை உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் பொருளாதாரத்திலும் குடும்ப சந்தோஷத்திலும் மனமகிழ்ச்சி, தான் என்று சொல்லக்கூடிய இயல்பான அந்த அமைப்புகளில் எல்லாமே மிக சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட வேண்டாம். மாறாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல போய் பிரமாதமாக வீற்றிருக்கிறார். புது தொழில் வாய்ப்புகள், நிலபுலம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம். இன்னும் சொல்லப்போனால் நீர்நிலைகளை வைத்துக்கொண்டு இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் மிக பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும். இயற்கையாக விவசாயம் சார்ந்த தொழில், இயற்கை, இந்த கல் மண், இந்த பூமி சார்ந்த தொழில்கள், இது எல்லாமே உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். மத்திய அரசாங்கத்தின் ஏஜென்சி கமிஷன் நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கும். நிச்சயமாக அரசாங்கம், அதிகாரிகள், பேங்க்கு, பொருளாதார சக்தி படைத்த வல்லுநர்கள் அத்தனை பேர்களும் உங்களுக்கு தாராளமாக உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழிலை புதிய ஊரில் போய் பண்ணணும் சார், போகலாமா, பயமாக இருக்குது, தாராளமாக போங்க. வெளிநாடுகளுக்கு போகணும், நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால வீடு தேடி வருவதும் சரி, வீட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுவதும் சரி, ஆக மொத்தத்தில் பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான சந்தோஷத்தையும் முன்னேற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இப்படியான பணம் வைத்து பணம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சாதுரியங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. என்ன ஒன்னே ஒன்று, ராசியில் ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேராசை வரும். தினசரி ஒரு 500 ரூபா சம்பாதிச்சோம், சந்தோஷமாக தான் இருந்தோம், இப்போ 5000 வருது, இன்னும் பத்தாக்குறையா இருக்கு, என்ன பண்ணலாம், இப்படிங்கிற அளவுக்கு அதிகமான திட்டங்களும் அளவுக்கு அதிகமாக ஆசைகளை வளர்த்து கொள்றதும். இதில் இன்னும் கூட சொல்லணும்னா காம, குரோத, லோப, மதம், ஆச்சரிய சிந்தனைகளின் வளர்ச்சி, அந்த ஒரு ஏக்கம், மோகம், தானம் இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் இறைவனோட கையில் வச்சு கட்டுப்படுத்த கற்றுக்கணும். இல்லை 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவியின் உடல் நலத்தில், இல்லை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், இப்படிப்பட்ட ஒரு உடல் நலங்களிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. யாரையும் நம்பி கண்ட வார்த்தைகளை பேசி வைக்காதீங்க. காலபுருஷனுக்கு 6ல் போய் கேது உட்கார்ந்ததுனால பொறாமைக்காரர்களின் கண்கள் உங்கள் மேல் படும்படியாக அமையும். புதிய வாகனம், புதிய நகை வாங்கணும், இல்லை புதிய ஆபரண சேர்க்கை, புதிய பட்டுப்புடவை வாங்கணும், இப்படிங்கிற மாதிரியான சகலவிதமான சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் கூட இந்த மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. அது இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தளவு தூங்குற நேரத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க. டைம் ஃப்ரேமை உங்கள் பிளானுக்கு வச்சுக்கோங்க. காலையில் சீக்கிரம் எழும்புற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் உடல் நலத்தில் கூட பெரிய ஆபத்துகள் இல்லை. இந்த கை வலி, கால் வலி, முதுகு வலி, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் கூட உங்களை விட்டு போகும். உறுதியாக அதை நம்புங்க. மருந்து என்பது ஒரு பக்கம், மனம் என்பதும் நம்பிக்கை என்பதும் மறுபக்கம். அந்த அடிப்படையிலே காலையில் நித்திரையிலிருந்து எழுந்திக்கிறதுங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப பிரமாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட பல கோணங்களில் உங்களுக்கு இந்த மாசம் சிறப்பாக அமையும். இல்லை சார் என் ஜாதகப்படி அவ்வளவு தசாபுக்தி சரியில்லைன்னு சொல்றாங்க சார், நான் இந்த மாதம் எந்த கோயிலில் போய் எந்த பரிகாரம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பெரும்பாலும் சொல்ல போகணுன்னா, சென்னையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லா ஊர்களிலும் கிட்டத்தட்ட 84 திவ்ய தேசங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ அநேகமாக எல்லா ஊர் பக்கத்துலேயும் பெருமாள் கோயில் இருக்குது. ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணி ஒரு துளசி மாலை சாத்திட்டு, அப்பா பெருமாளே என்னை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்படி போகிற போது பொன்னிறத்தில் ஆடைகளை போட்டுட்டு போகலாம், டவல் போட்டுக்கலாம், வேஷ்டி கட்டிட்டு போகலாம். இப்படிப்பட்ட அமைப்புகளை கடைப்பிடிக்கிற போது நிச்சயமாக அந்த தாயாரும் வெங்கடபதியும் நிச்சயம் உங்களுக்கு உதவிக்கு வருவார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிகச் சிறப்பாக இருக்கும். பயம் கொள்ள வேண்டாம். குறிப்பாக 7.5 சனி என்று சொல்லக்கூடிய பயம் உங்களுக்கு தேவையில்லை. வாழ்ந்து பாருங்கள். மாசி மாதம் சிறப்பே. நேயர்களே, இதுவரை மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம். இதே போல பங்குனி மாதத்தோட பலன்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.